மேரி, அடுத்த வாரம் எனக்கு விடுதலை கிடைச்சிரும். என்னது? எனக்கு தண்டனை காலம் குறைஞ்சிருச்சு. ஆயுள் தண்டனையை 12 வருஷமா குறைச்சிட்டாங்க. சத்தியமாவா? சத்தியமாதான். கர்த்தரே, என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீ ஏன் அவங்கள கூட்டிட்டு வராம வந்த? பெரியவன் கூட வரந்தா கிளம்புனா, நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவன் நல்லா படிக்கிறான்ல மேரி. படிப்புல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஆனா என்ன, இப்ப அவனோட பழக்கம் எல்லாம் புதுசா இருக்கு. ஒரு பொண்ணும் அவனும். இதா பெரிய விஷயம் மேரி. நம்மளும் அந்த வழியில வந்தவங்க தானே. ஆனா அவனுக்கு அதுக்குண்டான வயசு வரலையே. எல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேம்மா. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, விடு. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. இந்த ஒரு வாரம் போன 12 வருஷத்தை விட அதிகமா தோணுது எனக்கும். டைம் ஆச்சு. எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்காது. ஆனா என் முகத்தை பார்த்து பேச பயமா இருக்குல்ல? அது அந்த பயத்துல கூட உன்னை பார்த்தா அழகா தான் இருக்கு. சீர்சனத்தின்னு எதுவும் கொடுக்க வழி இல்லாம எங்க அப்பா வெறும் கையோட உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. அதை இங்க எல்லாரும் குத்தி காட்டுவாங்களான்னு தோணுது. எல்லாமே நீ ஏன் நினைச்சுக்கிற? அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கும் சொல்லாம ஏன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திட்டேன்னு எல்லாருக்கும் என் மேல கோவம். அது மாறிடும். ஐயோ, இப்படியே பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்க, கோழிக்கு ஒரு நேரம் வந்துடும். அதனால இனிமே எதை நாம பேசுனாலும் இருட்டுலதான். அதான் நல்லது. மனசாளும் தெய்வம் தளிராகி கூசும் நிலவே நீ என் மனசாளும் தெய்வம் மனசாளும் தீபம்
மனசாடும் தீபம் தாலாட்டும் நேரம் தளிராகி பூசும். என்றென்றும் உன்மடியில் சேயாகி விளையாடுவே முதல் குழந்தை நீ என்றே தாயாகி தாலாட்டுவே. உறவெல்லாம் வாழ்த்து கூற முகமெல்லாம் தாய்மை கூடும் தாயோடும் பாசம் காணும். நிலவே நீ என் மனசாடும் தீபம் தாலாட்டும் நேரம் தளிராகி பூசும். சிலப்பா இத பார், எல்லா போஸ்டருமே சூப்பரா இருக்கணும். ஒவ்வொரு எழுத்துலயும் நம்ம என்ன இருக்கணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபேக்டரியில கொண்டு போய் ஒட்டுற போஸ்டரை கார்ல வர்ற முதலாளி பார்த்தத நடுங்கணும். தலைவர் எங்க போறீங்க? அது நாளைய போராட்டத்தை பத்தி கட்சி ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. சுசி, என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாரு. போ யாரு? வாங்க வாங்க உட்காருங்க. உங்க கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா? இல்லையே, எப்ப கேட்டாலும் உடனே நடத்திடலான்னு பதில் சொல்றாரு. எங்க கல்யாணம் நடக்கணும்னா நீங்க மனசு வைக்கணும். அது எப்படிங்க? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அண்ணன் தானே தங்கச்சி கல்யாணத்துல அக்கறை காட்டணும். அவருக்கு யூனியனும் போராட்டமும் தான் முக்கியமா இருக்கு. ஜேக்கப், இதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குக்கா. உங்க வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுமா? எதிர்காலத்துல மந்திரியாக்க போறவரு. அவரு மந்திரினா நீங்க மந்திரியோட சம்சாரம். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்ன இப்படி பாக்குறீங்க? இன்னைக்குதான் பாக்குற மாதிரி. உன் முகத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கிறது இல்ல. இந்த ஸ்ட்ரைக் ஜெயிக்குமா? நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் பையனும் சந்திக்கிறப்போ ஸ்ட்ரைக்க பத்தியா பேசுவாங்க? வேற என்ன பேசணும்? ஒருவேளை உங்க அண்ணன் திடீர்னு எம்எல்ஏவோ மந்திரியாவோ ஆயிட்டா இந்த ஏழை தொழிலாளிக்கு அவர் தங்கச்சியை கட்டி கொடுப்பாரா? அந்த பயத்துல தான் அடிக்கடி வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போறீங்களா? ஆமா. பாரபட்சம் இல்லாம வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கு நியாயமான கூலி கொடுக்க முடியாத இந்த ஃபேக்டரி முதலாளிக்கு நாம ஒரு பாடம் போதிக்க போறோம். முதலாளி வர்க்கத்தை நாம ஒழிச்சாதான் தொழிலாளி வர்க்கத்தை வாழ வைக்க முடியும். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, முதலாளியே நீதி வழங்கு, முதலாளியே நீதி வழங்கு, முதலாளியே நீதி வழங்கு, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. முதலாளிய வெளியே போக விட மாட்டீங்க இல்ல? மாட்டோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் முதலாளிய வெளியே போக விட மாட்டோம். நியாயமான கோரிக்கையா? தெருவுல பிச்சை எடுக்க வேண்டிய உங்களுக்கு 3 வேளை சோத்துக்கு கூலி கொடுக்கறாங்கல்ல, இனி உங்க அம்மாவையும் அக்காவையும். சார், வீணா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை பத்தி பேசாதீங்க. பேசினா என்னடா பண்ணுவ? என்ன புடிங்கிடுவியா? உழைச்சு இரும்பா போன இந்த கை பலத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்னடா சொன்ன? ஒன்னுடுவோம். சார் வேண்டாம். தொழிலாளி ஒருத்தன் நிழல் மேல கை வச்சா கூட என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது. மிரட்டாதே மிரட்டாதே தொழிலாளிகளை மிரட்டாதே, போலீஸ் அராஜகம் ஒழிக. உனக்கு தெரிய வேணும். முதலாளி இவங்களை சந்திக்கவோ இவங்க கோரிக்கை கேட்கவோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பேச்சுவார்த்தைக்கு முதலாளி வரலன்னா நாங்க எல்லாரும் அத்துமீறி ஃபேக்டரிக்குள்ள நுழைவோம். ஏய், எல்லாரும் உள்ள போக முடியாது. ஒண்ணு பண்றேன், உங்க வர்கீஸை மட்டும் உள்ள அனுப்புறேன். தலைவர் வர்கீஸ் வாழ்க, தலைவர் வர்கீஸ் வாழ்க, தலைவர் வர்கீஸ் வாழ்க. முதலாளி, நீயும் என்கிட்ட சம்பளம் வாங்குற டிரைவர் தானே? உனக்கு ஸ்ட்ரைக் இல்லையா? இல்ல முதலாளி. முதலாளியே நீதி வழங்கு, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக.
முதலாளியே நீதி வழங்கு. நீ கொஞ்சம் வெளியில இரு. நான் கூப்பிடும்போது வந்தா போ. சரி முதலாளி. முதலாளியே நீதி வழங்கு. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. முதலாளியே நீதி வழங்கு. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. போதும், முதலாளியே போதும். நீதி இப்படி கத்துனி நான் உன் தொண்டை தண்ணி தாண்டா வத்தி போவோம். போய் உட்கார. உட்கார்றா. அது நாய் வேஷம் போட்டா குறைச்சுதானே அவன முதலாளி. நல்லாவே நடிக்கிற, உட்காரு. உங்களுக்கு தான் வீண் தலைவலி. இப்ப ஸ்ட்ரைக்கோட நிலவரம் என்ன? நம்ம எஸ்ஐ பஞ்சபூதம் அங்க வந்துட்டார்னா அப்புறம் என்ன நடக்கணும் முதலாளிக்கு தெரியாதா? டேய், போன வருஷம் கொடுத்த 5% போனஸோ இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற சம்பளத்தை தவிர ஒரு சல்லி காசு கூட கூட்டி கொடுக்க முடியாது. ஐயோ, அது நமக்கு நாமே போட்ட திட்டம் தானே. இருந்தாலும் தொழிலாளிகளுக்கு சம்பளமும் போனஸும் அதிகமா கிடைக்க தோழர் வர்கீஸ் கடும் முயற்சி எடுத்தார்னு அந்த ஏமாளிகளுக்கு தெரிய வேணாமா சும்மா முதலாளி? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு இப்ப வெளியில வேலை இல்ல. நீ உன் கூட்டத்தை கூட்டிட்டு போய் கேட்டு வாசல் நின்னு தொண்டை கிழிய கத்துற, முதலாளி ஒழிக முதலாளி ஒழிகன்னு. வேண்டாண்டா, சொரிஞ்சு இருக்கிற முடியும் பிடிக்கிறாத. உனக்கு நான் 5000 ரூபாய் தரேன். ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க. ஸ்ட்ரைக் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. என்னடா பிகு பண்ற? சரி போகட்டும், ஒரு 10,000 வச்சுக்க. தோழர்களே, மனுஷத்தன்மைன்னா என்னன்னு தெரியாத மிருகம் தான் உங்க முதலாளி. ஒரு சல்லி காசு கூட அதிகமா கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இல்ல. நம்ம மனசு உடையக்கூடாது, ஓயக்கூடாது. தொழிலாளர் ஒத்துமன்ற